அவர் நீடித்தா நல்லாயிருக்கும். தயவுசெய்து எம்எல்ஏ எலெக்ஷன் வரல இன்னும் 1 வருஷம் கவர்னரை மாற்றிடக்கூடாது. அது மாதிரி அண்ணாமலையும் மாற்றிடக்கூடாது. அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் என்ன படித்த ஐஏஎஸ் அதிகாரி நல்லா தான் பண்ணுறாரு. தொடர்ந்து அவர் இருந்தால் நல்லது. அது மாதிரி அவர் மாதிரி ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவரே இருந்தால் தான் பிஜேபி நல்லாயிருக்கும். பிஜேபி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததே வித்தின் எ ஷார்ட் பீரியட் அண்ணாமலை தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாரதிய ஜனதா வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பார்வையாக இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வந்தார் கூட நல்லா தான் இருக்கும். எல்லா நல்ல சலுகையும் பண்ணால் கூட சந்தோஷம் தாங்களே. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிஜேபியில் ஒரு பவரே வந்தது. எங்களுடைய ஆசை அதை மாற்றக்கூடாது. அவர் தொடரணும். பண்ணுறதெல்லாம் நல்லது நமக்கு தெரியும். அதனால படிச்சிருக்கிறேன் நிறையா அவரை பற்றி. வரலாம் அவரும் வரட்டுமே. அண்ணாமலை தான் கண்டினியூ பண்ணுங்கிறது தான் பெரும்பாலான 90% பிஜேபி தொண்டர்களின் விருப்பமே அதுதான். எல்லாத்துக்கும் ஒரு பயம் காட்டி வச்சிருக்காருல்ல, அதே பெருசு. சார், பிஜேபியில் மாநிலத்தில் அண்ணாமலை மாற்ற போகிறான்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அவர் நீடித்தான் நல்லா இருக்குமா, இல்லை மற்ற புதுசாக ஒரு ஆள் தான் நல்லா இருக்கும்? தொடர்ந்து அவர் இருந்தால் நல்லது. அது மாதிரி அவர் மாதிரி ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ணாமலை சார் வந்து ஒரு ஐஏஎஸ் பதவியிலேருந்து வந்து பிஜேபியை வந்து வளர்க்குறார். அவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடமும் வாங்க முடியாத ஒரு இடத்த அவர் சில இடத்த கைப்பற்றி ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கார். அவரே இருந்தால் தான் பிஜேபி நல்லாயிருக்கும். பிஜேபி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததே வித்தின் எ ஷார்ட் பீரியட் அண்ணாமலை தான். அவர் மாற்ற போகிறதெல்லாம் வதந்தின்னு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் 90% வதந்தி தான் நினைக்கிறேன். அண்ணாமலை ஷுட் கண்டினியூ. அதுதான் பிஜேபிக்கு நல்லது. தமிழ்நாடு அவர் ஹீ இஸ் நாட் ஒன்லி என் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக. இதெல்லாம் இவங்களாக கொடுக்குற வதந்தி. அவர் வந்து மக்களை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா நல்ல சலுகையும் பண்ணால் கூட சந்தோஷம் தாங்களே. யார் வர்றாங்க யார் போகிறது முக்கியம் இல்லை. மக்களை யாரை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறாங்களோ அது பெருசுங்க. அது இருந்தாவே சந்தோஷம் தாங்க. அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் என்ன படித்த ஐஏஎஸ் அதிகாரி நல்லா தான் பண்ணுறாரு. அவர் தான் கரெக்டு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாரதிய ஜனதா வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பார்வையாக இருக்குது. இத்தனை வருஷமாக யாருமே நடைமுறைப்படுத்த முடியலையே, ஜெயிக்க முடியல. இவர் வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாமே. தொடர்ந்தாதான் நல்லா. ஏன்னா பிஜேபி இன்னைக்கு ஓரளவுக்கு பேர் எடுத்தது அண்ணாமலை வச்சு தான். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிஜேபியில் ஒரு பவரே வந்தது. முந்தி விட நிறைய வளர்ச்சி இருக்குது. இவரு இருக்கிற அப்போ நல்ல வளர்ச்சியாக இருக்குது. அவர் அவர் என்ன ஃப்ராடாக பண்ண போகிறார்? ஒன்றும் கிடையாது. ஃப்ராட் பண்ணுறவங்களே கேட்டுன்னு இருக்காரு, அவ்வளோதான். தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக திராவிட இயக்கத்தை நேசிக்கிறவர்கள் என்ன நினைக்கிறோம்னா, தயவுசெய்து எம்எல்ஏ எலெக்ஷன் வரல இன்னும் 1 வருஷம் கவர்னரை மாற்றிடக்கூடாது. அது மாதிரி அண்ணாமலையும் மாற்றிடக்கூடாது. மதிப்பிற்குரிய அண்ணாமலை தொடரணும். அப்போ தான் வந்து இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட இயக்கத்தினுடைய மீது நம்பிக்கை அதிகப்படுத்துவாங்க. திராவிட இயக்கத்தின் பலனை உணர்வாங்க. அவர் பண்ணுறதெல்லாம் நல்லது நமக்கு தெரியும். அதனால சொல்கிறேன். படிச்சிருக்கிறேன் நிறையா அவரை பற்றி. அவர் இருந்தால் நல்லது. கேள்வி கேட்பார் எல்லாத்தையும். அண்ணாமலை தான் கண்டினியூ பண்ணுங்கிறது தான் பெரும்பாலான 90% பிஜேபி தொண்டர்களின் விருப்பமே அதுதான். செயல்பாடுலாம் அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. அவர் 2020 அவர் தலைமையில் வரலாம் அவரும் வரட்டுமே. படித்தவர், அதனால் வரலாம். அப்போ தான் நல்லாயிருக்கு நாடு. ஒரே ஆளாக இருந்தால் நாடு முன்னேற்றத்துக்கு வராது. தமிழ்நாட்டுக்கு நல்லா வளர்ச்சியாக கொண்டு வந்துருக்காரு. கட்சி அதாவது இவரை கண்டு எல்லாமே டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே பயப்படுற அளவுக்கு வச்சிருக்காரு. வேற ஆள் மாற்றினா மைனஸ் தான் ஆகுமே தவிர இந்த அளவுக்கு பயம் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு பயம் காட்டி வச்சிருக்காருல்ல, அதே பெருசு. அண்ணாமலை இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு சரியான ஆள் அண்ணாமலை தான். அவர் செயல்பாடுலாம் எப்படிங்க? செயல்பாடுலாம் நல்லா தான் இருக்குது. அது ஆப்போசிட்டில் பிடிக்கல. ஆனால் அவருடைய செயல்பாடு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் நல்லா தானே இருந்தது. ஒன்றும் தப்பு இல்லையா. எல்லாம் அந்த ஊழல் எடுத்து சொன்னார், அவ்வளோதான். அந்த ஊழலெல்லாம் எடுத்து சொன்னது பிடிக்கல. அதனால் மாற்றக்கூடாது. அவர் இருக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. அவரே நிற்கலாம்னு ஒரு வாய்ப்பு நல்லதுங்கிறேன். ஆனால் பிஜேபியில் வந்து ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் இடத்த பிடிச்சி இன்றைக்கி வந்து ஒரு பாஜக வந்து வளர்த்துருக்காருன்னா நம்ம அண்ணாமலை அவர் மூலியமாக தான் நடந்திருக்கு. அண்ணாமலையில எல்லாம் எடுத்து அடுத்த செகண்ட் அடுத்த ஆதாரத்தை தூக்கி போடுறான் மனுஷன். எதையுமே மற்ற யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. இல்லை ஒரு மாற்றம், புதுசாக ஒரு மாற்றம் வந்தாலும் இந்த தமிழ்நாட்டுக்கு இவரை விட்டா இப்போதைக்கு ஆள் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இதுதான் உண்மை. நீங்கள் வேற ஆள் எத்தனை வருஷம் இருந்துட்டாங்க, என்ன பண்ணாங்க? இந்த இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே இதாக இருக்குது. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் 75 வருஷமாக 1967 என்னத்தை கொண்டு வந்துட்டாங்க.
சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, வானத்தை வெளில வளைப்பினாங்க, மேலே செஞ்சாங்களா? இந்த மக்கள் அவ்வளோதான், என்ன கொடுத்த ஓட்டுக்கு 500 1000 வாங்கிட்டு ஓட்டை போட்டு விட்டுடும், அவ்வளோதான். அதாவது என்னது இது மாதிரி இந்த நிறைய இந்த ஊழலை தட்டி கேட்குறாரு, அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தான். அவர் எல்லாத்தையும் கேட்குறாருல்ல, கரெக்டான இதெல்லாம், அதுதான் அவரை பிடிச்சிருக்கு. வளர்ந்துருக்கு. ஒரு பாஜக வந்து வளர்த்துருக்காருன்னா நம்ம அண்ணாமலை அவர் மூலிமா தான் நடந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி வட மாநிலத்தில் வந்து 3 இடத்துலையும் அமோக வெற்றியாக வந்திருக்காரு நம்ம மோடி அவர். அண்ணாமலை தான் நிற்கணும்னு நம்மளுக்கும் ஆசை. பாஜகவில் நல்லா ஒரு இல்லை அவரோட செயல்பாடுலாம் எப்படி இருக்குது? அவர் செயல்பாடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அவருக்கு சட்ட திட்டங்கள் அவர் வளரக்கூடாதுன்னு சொல்லி சிலர்கள் இருக்காத செய்யாங்க. இன்றைக்கி கவுன்சிலர் வந்துட்டாங்க, எம்எல்ஏ வந்துட்டாங்க. முன்னெல்லாம் ஒரு கூட வராது, தெரியாது, என்னன்னே தெரியாது. இன்றைக்கி என்னன்னு தெரியுது. மோடி அண்ணாமலைலாம் வந்ததுக்கப்புறம் தானே தெரியும். இன்றைக்கி மோடியை வந்து இன்றைக்கி யாரும் குறை சொல்ல முடியாது. அவர் வந்து இந்தியா லெவலில் ஒரு 3வது டீப்பில் நில்லி ஜெயிச்சிருக்காரு. இன்றைக்கி 3 டீப்பில் யாரும் வர முடியாது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து மோடி அவர்கள் வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களுங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை வந்து புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட செயல்பாடுலாம் எப்படி பார்க்குறீங்க? சூப்பர், உண்மையிலேயே சூப்பர். கண்டிப்பாக 2026 இவர் தலைமையில் தேர்தல் சந்திக்கலாம். கண்டிப்பாக பிஜேபியை வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எவ்வளோ இன்க்ளூடிங் அலையன்ஸ் 48 lakhs ஓட்டு வாங்கினது அவர் தானே. உங்களுக்கு எங்கேயோ இருந்த பிஜேபி இது பண்ணுறது, ஹி இஸ் டூயிங் எ பெட்டர் ஜாப், வெரி குட் ஜாப். அவருடைய லெவலில் பொறுத்தவரை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. பாஜக எப்படி வளர்ந்துருக்கு? நல்லாவே வளர்ந்துருக்குது. என்றைக்குமே ஒரே நாள்லேயே வளர்கிற பயிர் சரியாக வராது. ஒரு வருஷத்துல கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்றதா நல்லா இருக்கும். பாஜக வளர்ந்தது நல்லது தாங்க, வரணும் நல்லது தான். ஆமாம், 2026 மறுபடியும் அவர் ஜெயிச்சார்னா அவரை வந்து யாரும் அசைக்க முடியாது. இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து ஒரு 4வது இடத்துல மறுபடியும் வந்து உட்காந்துட்டாருன்னா அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பண்ணுவார். மோடியை பொறுத்தளவுக்கு டேலண்ட் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணுவார். தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சால் போதும், வேற எதுவும் சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகம்னா எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் லேடி. ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண வேண்டிய. யார் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.